வித் லவ் படத்தோட என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதா நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் அக்கா மூலயமா பொண்ணு பார்க்க போற படத்தோட கதாநாயகன் எதாச்சியா அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒருத்தருக்கு அந்த ஸ்கூல்ல நடந்த லவ் ஸ்டோரியை சொல்ல போக அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. ஏஞ்சல்னா நம்ம மைண்ட்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல, நம்ம லைஃப்ல இப்படி நடந்துறான்னு ஏங்க வைக்கிற அளவுக்கு இந்த படத்தோட ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரோவில் வரக்கூடிய ஒரு ட்விஸ்ட், அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டியாக நடக்காத ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு சிலர் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துருக்கலாம். ஸோ இந்த படத்துடைய அபிஷேக் ஜெபித்தன் அவர் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு ஃபன் எலிமெண்ட் தான் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நம்மளை நல்லா என்கேஜாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. அவரோட ஃப்ரெண்டோட சண்டை போடக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் வந்து பயங்கரமாக நம்மளை நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. திரும்ப வந்து கல்யாணத்தை பண்றோம். சாரிங்க. பல இடங்கள்ல ஒரு பண்றக்கூடிய அந்த ஒரு சண்டை மாதிரியான ஒரு போர்ஷன் ஆகட்டும், இல்ல அபிஷேக் ஜெபித்தன் அனஸ்வரா அவங்களோட நடக்கக்கூடிய அந்த ஒரு காம்பினேஷன், அனஸ்வரா அவங்க பண்றக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்மள ஃபன் பண்ற மாதிரி இருக்கும். என்னடா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஃபன்னா கொண்டு போயிருப்பாங்க. படத்துல சியோன் ரோல்டன் அவர் படத்துல வரக்கூடிய பாடல் ஐயோ காதலே மறந்து போச்சு, ரெண்டு பாடலுமே வந்து அவ்வளோ சூப்பரா வந்து கன்சியூம் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஒழுங்கா நீ போய் சொல்லிடு, இல்லைன்னா வேற யாராவது முந்திக்குவாங்க. அவளுக்கு ஆல்ரெடி ஸ்கூல் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் லைஃப்க்கு மறுபடியும் போற மாதிரி டீச்சர் கிட்ட வந்து திட்டு வாங்குறதாகட்டும், இல்ல வரக்கூடிய அந்த ஒரு லவ் எலமெண்ட் சொல்லிட்டு அழகாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ லவ் யூ. அந்த ஹோல் படம் ஓகேஷா இருந்தது.